ரைட். ஸோ இன்றைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது கைஸ் MySQL. ஓகே. ஸ்பெஷலாக சொல்ல போனால் இது பிஐடிக்கான கிளாஸ். நான் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண சொன்னேன். பிகாஸ் ஏ லெவலுக்கும் சேம் திங் தான் இருக்குது. ரைட். கொஞ்சம் அட்வான்ஸாக போகல நான் இந்த டைம் ஏ லெவலில் வந்து ஸ்டாப் பண்ண வைப்பேன். சரியா? ஃபைன். அந்த கிளாஸுக்கு வராதாக்கில் குயிக்காக ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அஸ்மா. குரூப்பில் மெசேஜாக போடுங்க உங்களோட பிஐடி பார்த்துட்டு. ரைட். ஓகே. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ் உங்களுக்கு நான் டியூட் ஷேர் பண்ண வேணும். கிவ் மீ a second. இதில் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறதால நான் டியூட் வைஸாக கொண்டு வரேன். ஓகே ஃபைன். ஸோ ஏ லெவலில் யூனிட் 8 உங்களுக்கு தெரியும், 8வது அலகு தரவுத்தள முகாமை முறைமை அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களோட தரவுகளை நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மெயினான பிளேஸை நாங்கள் சொல்லுவோம் டேட்டா பேஸ். ரைட். இப்போ பிஐடி பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் ஷீஷாப்பை பயன்படுத்தி நாங்கள் சாஃப்ட்வேர் செஞ்சோம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம், அல்லது பில்லிங் சிஸ்டமாக இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம். இப்படி நாங்கள் மென்பொருட்களை நாங்கள் உருவாக்குற டைமில் எங்களோட தரவுகளை நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அந்த மெயினான காமன் பிளேஸுக்கு பேர் தான் டேட்டா பேஸ். ஓகே. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாருமே சட் பண்ணுறோம் பாருங்க. நாங்கள் சட் பண்ணுற டேட்டா எப்போ பார்த்தாலும் எங்களோட ஃபோனில் அது ஸ்டோரில் இருக்கு. நாங்கள் இன்னொரு டிவைஸில் கனெக்ட் ஆகினால் கூட எங்களோட ஃபோனில் காணப்படுற அதே மெசேஜ் ஆனது எங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகுது. இது எங்கிருந்து தோற்றம் பெறும்னு சொன்ன பிள்ளைகள், நாங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய எல்லா செயற்பாடுகளும் ஒரு பொதுவான ஒரு இடத்துல சேமிக்கப்படும். அந்த பொதுவான மெயின் பிளேஸுக்கு பேர் தான் நாங்கள் சொல்லுவோம் டேட்டா பேஸ். ஓகே. லைக் நாங்கள் இப்போ பேங்கை பார்த்தமாக இருந்தால் பேங்க்ல இப்போ எங்களோட அக்கௌண்ட் நம்பர் நாங்கள் என்டர் பண்ணி பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த டிரான்சாக்ஷன் செயற்பாடு எவ்வளவு நாங்கள் டிபாசிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேஷ் நாங்கள் வித்ட்ரோல் பண்ணியிருக்கோம், இப்போ கரண்ட் சேவிங்ல எவ்வளோ இருக்கு, லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு, எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நாங்கள் பேங்க்ல டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ரைட். இதை கொண்டு எங்களோட டேட்டாவை நாங்கள் எப்போ வேணுமென்றாலும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ தரவுகளை நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய மெயினான இடத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் பேர் டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸை எப்படி நாங்கள் உருவாக்குறேன்னு சொன்னதுதான் இன்றைக்கான அழகு. ஓகே ரைட். ஸோ டேட்டா பேஸை நாங்கள் உருவாக்கணுமெண்டா அதுக்கு பலவிதமான மொழிகள் பாவிக்கப்படும், லாங்குவேஜஸ். ஓகே. ப்ரோக்ராமிங் மொழி அல்ல பிள்ளைகள், இது கட்டமைப்பு வினவல் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ் சொல்லுவோம். ஷார்ட்டா நாங்கள் SQL. ஓகே. இது மாதிரி நிறைய டைப் இருக்கு பிள்ளைகள். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நிறைய டைப் இருக்கு. MySQL இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நாங்க நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்ப்போம். ரைட். ஃபாக்ஸ் ப்ரோன்னு சொல்லியிருக்கு, ஒராகிள் இருக்கு. இப்படி நிறைய டைப் எல்லாம் இருக்கு. பட் நாங்க எங்களோட சிலபஸின் பிரகாரம் இப்ப லேர்ன் பண்ண போறது MySQL. ஓகே ரைட். ஸோ MySQL அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு சொல்லி பார்த்தா பிள்ளைகள், நாங்க டேட்டா பேஸ் உருவாக்கி அந்த டேட்டா பேஸ்ல தரவுகளை முகாமைத்துவம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வினவல் மொழியை நாங்க சொல்லுவோம், ஒரு குவரி லாங்குவேஜை நாங்க சொல்லுவோம் MySQL அப்படின்னு சொல்லி. ரைட். இந்த MySQL நாங்க எடுப்போமாக இருந்தா இது டோட்டலி ஃப்ரீ, இலவசமான ஒரு திறந்த மூல மென்பொருள். இலகுவாக இன்னைக்கு சொல்ல போனா ஃபேஸ்புக், Airbnb, அதே மாதிரி எக்கச்சக்கமான ஃபேமஸான கம்பெனி கூட யூஸ் பண்றது இந்த MySQL. காரணம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸி, அதே போல அது இலகுவாக ஃப்ரீயாக நாங்க ஆக்சஸ் பண்ணிடலாம். ரைட். அதனால இன்னைக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து நாங்க இன்னைக்கு யாரை யூஸ் பண்றோம்னு சொன்னால் இந்த MySQL. உண்மையிலேயே MySQL வந்து நாங்க ப்ரோக்ராமிங் மொழி படிக்கிற மாதிரி கஷ்டமானது எல்லாம் இல்லை. ப்ரோக்ராமிங் கூட ஈஸி பிள்ளைகள், அது சிலர் கஷ்டமா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட கடும் சிம்பிள் இந்த MySQL. நாங்க சாதாரணமாக ஆங்கிலத்துல பேசுற அந்த வார்த்தைகளை கொண்டு நாங்க குவரி எழுத போறோம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் இருந்த பிள்ளைகள், அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்ல மாணவர் டேட்டாவை நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லி வைங்க. அதுல ஆண் மாணவர்கள் எத்தனை, பெண் மாணவர்கள் எத்தனை, இதை நாங்க வினவலா கேட்பமாக இருந்தா இந்த மொழியானது அதுக்கான பெருமேற்றங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். சோ பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ், அழகா நாங்க லேர்ன் பண்ணலாம், அழகா லேர்ன் பண்ணி கொள்ளுங்க. ரைட். ஸோ கைஸ் பாருங்க, SQL ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ், தமிழ்ல கட்டமைப்பு வினவல் மொழி என்று சொல்லுவோம். தரவுத்தள முகாமை முறைமையில தரவுத்தளம் ஒன்றை உருவாக்கவும் பின்னர் அதில் காணப்படுகின்ற தரவுகளை கையாள்வதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு துணை மொழியே எங்களுக்கு SQL என்று சொல்லி அழைப்போம். A-level சிலபஸ்ல SQL டைப்ல பிள்ளைகள் DDL இருக்கு. DDL சொன்னா டேட்டா டெஃபினிஷன், தமிழ்ல நாங்க சொல்லுவோம் தரவு வரையறை மொழி.
ரெண்டாவது டிஎம்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா மனிபுலேஷன், தரவு மாற்றீட்டு மொழி என்று சொல்லக்கூடிய 2 விதமான மொழிகளும் இருக்கு. ஆனா நாங்க பிஐடி பாட்டிக்கு எல்லா மொழிகளும் படிப்போம். ஓகே, அதனால இந்த ட்ரெண்டும் படிக்கக்குள்ள ஏ லெவல் பாட்டி ஸ்டாப் பண்ணீங்கன்னா சரி. ஃபைன். நான் ஏ லெவலுக்குன்னு சொல்லி செப்பரேட்டா வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். நீங்க அழகா பார்த்துட்டு இருங்க. பிஐடி பாட்டி டவுட் இருந்தா கேளுங்க, ஏ லெவல் பாட்டியும் டவுட் இருந்தா கேளுங்க. அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். ரைட், ஆன்லைன்ல ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு பேர் நாங்க சொல்லுவோம் up.dbdesigner.net. இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நாங்க உருவாக்க போற டேட்டா பேஸுக்கான ஸ்கெட்சை போட போறோம். ரைட், இப்போ நாங்க மென்பொருட்களை வந்து உருவாக்கணும்னா அந்த மென்பொருளுக்கான ஸ்ட்ரக்சர் மெப்பெல்லாம் நாங்க போடுவோமா இல்லையா? டேட்டா ஃப்ளோ டயக்ராம், அதே மாதிரி ஃப்ளோ சார்ட், டாக்குமெண்ட் ஃப்ளோ டயக்ராம், பிசினஸ் ஆக்டிவிட்டி மாடல், இப்படி என்று சொல்லி நாங்க எங்களோட ஸ்ட்ரக்சரை கொண்டு நாங்க டிசைன் பண்ணுவோம். இப்போ நாங்க வீட்டை கட்ட போகணும்னா பிள்ளைகள் வீட்டுக்கான ஸ்கெட்சை நாங்க என்ஜினியரிங் பிளானை நாங்க தயாரிப்போமா இல்லையா? அதே போல நாங்க பில்ட் பண்ண போற டேட்டா பேஸுக்கு ஸ்கெட்சை போடுறதுக்குன்னு சொல்லி நான் அந்த ஸ்கெட்சை போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேருக்கு பேர் தான் பிள்ளைகள், வெப்சைட்டுக்கு பேர் தான் app.dbdesigner.net. ரைட், ஸோ சிம்பிளா நான் போறேன் பாருங்க. ஸ்டார்ட்ல நான் ஒரு டேபிள் எடுக்கிறேன். நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எடுப்போம். ரைட், ஸோ அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல பிள்ளைகள் இப்போ நான் ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு டேபிள் எடுக்க போறேன். ரைட், ஃபர்ஸ்ட் டேபிள் என்ன? ஸ்டூடெண்ட் டேபிள். அந்த ஸ்டூடெண்ட் சார்பாக நான் சில பண்புகளை வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஒன்று வந்து இண்டெக்ஸ் நம்பர், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர் நாங்க இன்டிஜர் சொல்லக்கூடிய டைப்பை கொடுப்போம் பிள்ளைகள். இது எங்களுக்கான பிரைமரி கீ. ஓகே, டன். அதே போல அந்த ஸ்டூடெண்ட் சார்பாக நாங்க ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டோர் பண்ண போறோம். அப்ப நான் ஷார்ட்டா எஃப் நேம் எடுக்கேன். இவருக்கான டைப்பை நான் கொடுக்க பாருங்க, வார்ச்சார். என்னன்னு சொல்லி நான் சொல்றேன் பிள்ளைகள், நீங்க அவசரப்படாதீங்க. ரைட், அதே போல எல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் சேவ். அதே போல ஸ்டூடெண்ட் சார்பாக வந்து நாங்க அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய டேட்டில நாங்க ஸ்டோர் பண்ண போறோம், அட்ரஸ். அதே மாதிரி அவங்களுக்கு ஜெண்டர், ஜெண்டருக்கு நான் டைப் வந்து ஈனம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன் நாங்க கொடுக்கணும்னு சொல்லி தான் சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. ரைட், வார்ச்சார் அண்ட் தென் சேவ். இண்டெக்ஸ் நம்பர் ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் ஓகே, லாஸ்ட் நேம் ஓகே, அட்ரஸ் ஓகே, ஜெண்டர் ஓகே. அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த்துக்காக நான் ஷார்ட்டா வந்து டிஓபி அப்படின்னு சொல்லி ஒரு பண்பு எடுக்கேன். ஓகே, டிஓபி என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு. மியூட் பண்ணிக்கொள்ளுங்க, அன்மியூட் பண்ணாதீங்க. அண்ட் டிஓபிக்கு நான் டைப் கொடுக்க பாருங்க, டேட் அண்ட் தென் சேவ். இவங்களுக்கு 2, 4, 6 புலங்கள் இருக்கு. 6 புலங்களை கொண்ட மாதிரி நாங்க டேபிளை வந்து டிசைன் பண்ண போறோம். ரைட், டன். அதே போல எங்களுக்கு இன்னும் ஒரு டேபிள் இருக்கு பிள்ளைகள். அந்த டேபிள் வந்து சப்ஜெக்ட் என்கிற டேபிள் எடுங்க. டேபிளுக்கு பேர் என்ன? சப்ஜெக்ட். ஸோ இது 2வது டேபிள் பிள்ளைகள். அப்ப நாங்க எடுக்க பாருங்க, சப்ஜெக்ட். அண்ட் சப்ஜெக்ட்களை பார்த்தோம்னா சப்ஜெக்ட் கோட் இருக்கும். நான் சப் கோட் எடுக்கேன். இது வந்து பிரைமரிக்கு நான் சூஸ் பண்ண போறேன். அண்ட் 2வது சப்ஜெக்ட் நேம் இருக்கும். அப்ப நான் சப் நேம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பிள்ளைகள். அது எங்களுக்கு சாதாரணமான பண்பு. ஓகே, டன். ஸ்டூடெண்ட் இருக்கு அண்ட் தென் சப்ஜெக்ட் டேபிள் இருக்கு. இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் இடையில கார்டினாலிட்டி வந்து நான் மெனிட்டிமினியன் எடுக்கேன். மெனிட்டிமினியன் சொன்ன பிள்ளைகள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட் எடுக்கலாம். குறித்த ஒரு சப்ஜெக்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்டால வந்து எடுக்கப்படலாம். ரைட், ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய சப்ஜெக்ட் எடுக்கலாம். அந்த குறித்த ஒரு சப்ஜெக்டும் நிறைய ஸ்டூடெண்டால எடுக்கப்படலாம். அப்ப இங்க இருந்து பார்த்தாலும் ஒன் டு மெனி, அங்கிருந்து இங்கால பார்த்தாலும் ஒன் டு மெனி என்று சொன்னா இதை நாங்க சொல்லுவோம் மெனிட்டிமெனி. ஓகே, அப்ப அந்த மெனிட்டிமெனி ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்காக நான் ஒரு டேபிள் எடுக்க பாருங்க, பேர் வைக்கணும் டேக்ஸ். ஏஆர் டயக்ராம்ல போடுவோம் தெரியுமா? ஸ்டூடெண்ட் டேக்ஸ் அண்ட் தென் அங்கால சப்ஜெக்ட். ஒரு மாணவன் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடங்களை தேர்ந்தெடுக்க முடியும். குறித்த ஒரு பாடமும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவரால தேர்ந்தெடுக்கப்படலாம். ஓகே, டன். ஸோ இந்த டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மெனி ரிலேஷன்ஷிப்ல 2 டேபிளையும் கனெக்ட் பண்ணணுமாக இருந்தா உங்களுக்கு தெரியும், அந்த 2 டேபிளுக்குமான பிரைமரிக்கே நாங்க ஃபாரின் கீயா கொண்டு வருவோம். அங்க யாரு பிரைமரிக்கு? இண்டெக்ஸ் நம்பர். ரைட், ஸோ நான் அந்த இண்டெக்ஸ் நம்பரை அப்படியே இங்கால நான் கொண்டு வரேன். அவரை டைப் பாருங்க, இன்டிஜர். அதனால நான் இந்த இடத்துல இன்டிஜர் அப்படின்னு சொல்லி போடுறேன். இது ஃபாரின் கீ பிள்ளைகள். எந்த டேபிள்? ஸ்டூடெண்ட் டேபிளுக்கான இண்டெக்ஸ் நம்பர். ஓகே, சேவ். அதே போல சப்ஜெக்ட் டேபிளுக்கான சப்ஜெக்ட் கோட நாங்க கொண்டு வர வேணும். அண்ட் நவரங்களுக்கு பைனரி கொடுத்து வச்சிருக்கேன். இதை சேஞ்ச் பண்றேன்னா இன்டிஜருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு இன்டிஜர் அப்டேட். அண்ட் இந்த சப்ஜெக்ட் கோட் இது எங்களுக்கு சப்ஜெக்ட் டேபிளுக்கான சப்ஜெக்ட் கோட். ஃபைன், சரியா? அப்ப 2 டேபிளுக்குமான
பிரைமரி கீயை நாங்க ஃபாரின் கீயா கொண்டு வந்தாச்சு. அதே போல பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க ரெண்டுக்கும் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பையும் நாங்க உருவாக்கியாச்சு. ரைட். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? கைஸ் ஐ நோ, ஐ திங்க் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட் எல்லாம் தெரியும் என்ன, பிரைமரி கீ என்றா என்ன, ஃபாரின் கீ என்றா என்ன, அண்ட் அது சம்பந்தமான பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். இருந்தால் தான் நாங்க யாரை படிக்கலாம், MySQL. இதுக்கு தானே பிள்ளைகள்? யாருக்கும் டவுட் இருக்கா? அதுல பிரைமரி கீ ஃபாரின் கீல யாருக்கும் டவுட் இருக்கா? இருந்தா நீங்க பிரச்சனை இல்லை, பயப்படாம சட்ல போடுங்க, நான் கிளியர் பண்ணி விடுறேன். யாருக்காச்சும் பிரைமரி கீ ஃபாரின் கீல இதுவும் டவுட்டுகள் இருக்கா? பிரைமரி கீ என்றா யாரு, ஃபாரின் கீ என்றா யாரு, தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். யாருக்கும் டவுட் இருக்கா பிள்ளைகள்? இருந்தா சட்ல நீங்க பர்சனலா கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அப்ப யாருக்கும் டவுட் இல்ல போல. சோ இந்த டேபிள்ல பிரைமரிக்கு இண்டெக்ஸ் நம்பர், இந்த டேபிள்ல பிரைமரிக்கு பிள்ளைகள் இந்த டேபிள்ல நமக்கு பிரைமரிக்கு வந்து சப்ஜெக்ட் கோட், இந்த டேபிள்ல பிள்ளைகள் எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஃபாரின் கீயா வந்திருக்கீங்க. அதே போல இங்க சப்ஜெக்ட் கோட் வந்து பிரைமரி ஃபாரின் கீயா வந்திருக்கீங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்களுக்கு பிரைமரி கீயா மாற போறாங்க, ரைட்? சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்களுக்கு பிரைமரி கீ. கிளியர்? அதுதான் எங்களுக்கு மெனி மணி ரிலேஷன்ஷிப். இப்ப இந்த ஸ்ட்ரக்சரை தான் நாங்க டிசைன் பண்ண போறோம் பிள்ளைகள். ஓவராலா நான் இந்த ஒட்டுமொத்தமான டேட்டா பேஸை வந்து காலேஜ் அப்படின்னு சொல்லி எடுக்க போறேன். டேட்டா பேஸுக்கு பேர் என்ன? காலேஜ். ரைட். ஸோ நான் இந்த யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி MySQL சாஃப்ட்வேரை உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லி. தெரியாட்டி நீங்க ஒருக்கா போய் பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால இந்த MySQL சாஃப்ட்வேரை நான் ரன் பண்ண போறேன். ஓகே, டன். இது பாஸ்வேர்ட் கேக்குது. நான் 1 2 3 4 சொல்லி பாஸ்வேர்ட் கொடுத்தேன். நான் அதை கொடுத்து நான் அக்சஸ் பண்றேன். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியுற ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி ஒரு பேஜ் பிள்ளைகள். அதுல MySQL அப்படின்னு சொல்லி பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். கிளியர்? இதெல்லாம் நான் எங்களுக்கான கோடிங்கை வந்து நாங்க என்டர் பண்ண போறோம். எங்களோட MySQL கமாண்ட் எல்லாத்தையும் நாங்க இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுவோம், ரைட்? எல்லாம் சிம்பிளான கமாண்ட், அழகா கிளியர் பண்ணி தரேன். எந்த பயப்படையும் நீங்க பயப்பட தேவையில்ல. ஓகே. ஸோ ஓவரால் பிள்ளைகள் இந்த 3 டேபிள் இருக்குல்ல, 3 அட்டவணைகள், இந்த 3 அட்டவணைகளும் காணப்படக்கூடிய மெயினான தரவு தளத்தை நான் எடுக்க போறேன், காலேஜ் அப்படின்னு சொல்லி. ஓகே, ரைட். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டேட்டா பேஸ் உருவாக்கணும் பிள்ளைகள். டேட்டா பேஸுக்குள்ள பார்த்தோம்னா டேபிள் இருக்கும், ஸ்ட்ரக்சர் அதுதான் மெயின் வந்து டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸுக்குள்ள நிறைய டேபிள் இருக்கும். அந்த ஒவ்வொரு டேபிளும் தங்களுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை கொண்டிருக்கலாம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த 3 டேபிளை நான் உருவாக்க முதல் நான் டேட்டா பேஸை வந்து உருவாக்க வேணும், ரைட்? நாங்க டேட்டா பேஸை உருவாக்குறதாக இருந்தாலும் சரி, டேபிள் உருவாக்குறதா இருந்தாலும் சரி, நாங்க வழங்குற கட்டளைக்கு பேர் பிள்ளைகள் கிரியேட். ஓகே, கிரியேட். என்னத்தை கிரியேட் பண்ண போறோம்? ஸ்பேஸ் விட்டு டேட்டா பேஸ. ஆகவே கிரியேட் டேட்டா பேஸ். இதுதான் எங்களுக்கான கமாண்ட். சிம்பிள் கமாண்ட் பாருங்க, கிரியேட் அண்ட் தென் ஸ்பேஸ் விட்டு டேட்டா பேஸ். தென் ஸ்பேஸ் விட்டு டேட்டா பேஸுக்கு நீங்க என்ன பேர் கொடுக்க போறீங்க? நான் கொடுக்க பாருங்க காலேஜ். அண்ட் தென் மறக்காம செமிகாலன். கிளியர்? சிம்பிள் ஒன் பாருங்க, கிரியேட் அண்ட் தென் ஸ்பேஸ் விட்டு டேட்டா பேஸ். நீங்க உருவாக்க போற டேட்டா பேஸுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? காலேஜ். அண்ட் தென் என்டர். என்டர் பண்ணீங்கன்னா பாருங்க, குவரி ஓகே, ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி காட்டுது. இதுல மீனிங் என்னன்னு சொன்னா, நீங்க வழங்கின குவரி ஓகே. ஆகவே நாங்க டேட்டா பேஸ் உருவாக்கணுமாக இருந்தா டேட்டா பேஸ் உருவாக்குறதுக்கான கட்டளை கிரியேட் ஸ்பேஸ் வித் டேட்டா பேஸ் அண்ட் தென் ஸ்பேஸ் வித் காலேஜ். ஓகே, ரைட். நாங்க என்ன யூஸ் பண்ற MySQL என்றது பிள்ளைகள் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொன்னா பல டேட்டா பேசஸ் உருவாக்கி அந்த டேட்டா பேஸ் எல்லாத்தையும் முகாமைத்துவம் பண்ணக்கூடிய மெயினான சாஃப்ட்வேருக்கு பேர் தான் அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, அதுக்கு பேர் தான் யாரு பிள்ளைகள்? MySQL. அதனால உங்களுக்கு பிக்சர்ல காட்டலாம் பாருங்க, டிபிஎம்எஸ். இப்போ நான் இமேஜஸ்ல போறேன், உங்களுக்கு இதுல பார்த்தாலே அழகா விளங்கும், சிம்பிளா விளங்கும் பிள்ளைகள். நாங்க நார்மலா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது மெயினான ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, டிபிஎம்எஸ் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் மெயினான ஒரு சாஃப்ட்வேர். கிவ் மீ a second, I will find one correct picture. See,
இப்ப எங்களுக்கு இங்க நிறைய டேட்டா பேஸ் இருக்கு பாருங்க. 2, 4, 6 டேட்டா பேஸ் இருக்கு. 6 டேட்டா பேஸையும் மொத்தமா சேமித்து வைக்கக்கூடிய மெயின் பிளேஸ் இருக்குல்ல பிள்ளைகள், இந்த ஒட்டு மொத்தமான அந்த அப்ளிகேஷனை நாங்க சொல்லுவோம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்ப ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ள நிறைய டேபிள் இருக்கலாம். ரைட்? அந்த ஒவ்வொரு டேட்டா பேஸும் பிள்ளைகள் ஒவ்வொரு டேபிளை கொண்டிருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் இது ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருந்தா இங்க ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் இருக்கு, காலேஜ் டேட்டா பேஸ் இருக்கு, இ-காமர்ஸ் டேட்டா பேஸ் இருக்கு, பேங்க் டேட்டா பேஸ் இருக்கு. இப்படி நிறைய டேட்டா பேஸ் இருக்கலாம். இப்படி எல்லா டேட்டா பேஸையும் உருவாக்கி அந்த டேட்டா பேஸை முகாமைத்துவம் பண்ணக்கூடிய மெயினான சாஃப்ட்வேருக்கு பேர் தான் MySQL. ஓகே, எக்ஸாம்பிள் தான் யாரு பிள்ளைகள்? MySQL. ஒவ்வொரு டேட்டா பேஸும் வந்து டேபிள்ஸை கொண்டிருக்கு. ஒவ்வொரு டேட்டா பேஸஸும் வந்து டேபிள்ஸை கொண்டிருக்கலாம். இப்படி நாங்க சின்னதாக உருவாக்குன ஒரு டேட்டா பேஸ் தான் பிள்ளைகள் காலேஜ். அந்த காலேஜுக்குள்ள நாங்க உருவாக்க போற டேபிள் எத்தனை? ஸ்டூடெண்ட், டேக்ஸ், அதே போல சப்ஜெக்ட். ரைட்? சிம்பிள் ஒன்னா. ஸோ எங்களோட டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நிறைய டேட்டா பேசஸ் இருக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா பேசஸுக்கான விவரங்களை நாங்க பார்க்கணுமாக இருந்தா நாங்க வழங்க வேண்டிய கட்டளை ஷோ அண்ட் தென் டேட்டா பேசஸ். ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு சொன்னா இருக்கிற டேட்டா பேசஸ் எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு கொடுக்க போறோம். ரைட்? நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா இது வரைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்ட அந்த லிஸ்ட் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்க, காலேஜ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா இருக்கு, MySQL இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா இருக்கு, ஸ்லியேட் இருக்கு, சிஸ் இருக்கு. ரைட்? இதெல்லாம் நாங்க டிசைன் பண்ண டேட்டா பேசஸ். நாங்க ரீசெண்டா உருவாக்குன டேட்டா பேஸ் யாரு? காலேஜ். அதனால டேட்டா பேஸுக்குள்ள எனக்கு காலேஜ் என்று சொன்னது வந்திருக்கு. கிளியர்? ஸோ இந்த டேட்டா பேசஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய மெயினான சாஃப்ட்வேர் தான் எங்களுக்கான MySQL என்று சொல்லக்கூடிய அப்ளிகேஷன். தட்ஸ் இட். ஓகே, டன். ஸோ கைஸ், இப்போ நாங்க செய்ய வேண்டியது எங்களோட டேட்டா பேஸ்ல நாங்க ஸ்டூடெண்ட் என்று சொல்லக்கூடிய டேபிளை நாங்க உருவாக்குவோம். கிளியர்? ரைட். ஸோ டேபிள் உருவாக்குறதுக்கும் சேம் கமாண்ட் தான் பிள்ளைகள், கஷ்டம் இல்லை. நாங்க உருவாக்கணும்னு சொன்னாலே அதுக்கான ஆங்கில வார்த்தை கிரியேட். நாங்க இப்போ உருவாக்க போறது டேபிள், அதனால டேபிள் என்று போட போறோம். ரைட்? கிரியேட் டேபிள். டேபிளுக்கு பேர் என்ன? ஸ்டூடெண்ட். தட்ஸ் இட். அங்க கிரியேட் டேட்டா பேஸுக்கான பேர். இங்க கிரியேட் டேபிள் அண்ட் தென் டேபிளுக்கான பேர். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள நாங்க பிரக்கெட்டுக்குள்ள அதுல பண்புகளை போடணும். பண்புன்னு சொன்ன பிள்ளைகள் அந்த டேபிளுக்குள்ள என்னென்ன புலங்கள் இருக்குன்றத போடணும். ரைட்? தட்ஸ் இட். ஸோ பிரக்கெட் ஓபன் பண்ணி நீங்க அழகா போடுங்க என்னென்ன புலங்கள் இருக்கு. முதலாவது எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. ரைட்? ஸோ இண்டெக்ஸ் நம்பர் இதென்ன முதலாவது புலம். ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த புலமானது என்ன மாதிரியான தரவு வகையை சார்ந்தது அதை கொடுக்கணும். நீங்க இண்டிஜர் சொன்னா இண்டிஜர் டைப் பண்ணலாம், இல்லையா ஷார்ட்கட்டா இன்ட் சொல்லி போடலாம். கிளியர்? பாருங்க, இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் தென் ஸ்பேஸ் விட்டு இண்டிஜர் அண்ட் தென் நீங்க கமா பண்ணுவீங்க. ரைட்? அழகா பார்த்துக்கொள்ளுங்க, கமா பண்ணுவீங்க. அண்ட் தென் எஃப் நேம் இருக்கு பாருங்க. அப்ப எஃப் நேம் நாங்க எந்த பண்ண போற தரவுகள் எல்லாமே எழுத்து தரவு வகை அப்படின்னு சொன்னா இதை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் வார்சார் சொல்லியிருந்தா வேரியபிள் கேரக்டர் வார்சார். நல்லா விளங்கிடுங்க பிள்ளைகள். நாங்க ஸ்ட்ரிங் பேசுவோம் தானே, எழுத்து தரவு வகை. எக்ஸாம்பிள் உங்களோட பேரா இருக்கட்டும், அட்ரஸா இருக்கட்டும், அல்லது விசேட குறியீடுகள், உங்களோட பேர், உங்களோட எழுத்துக்கள், அதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் மிக்சிங்கா நாங்க அடிக்க போறோம்னு சொன்னா அதுக்கான தரவு வகையை நாங்க சொல்லுவோம் வார்சார் வேரியபிள் கேரக்டர். அப்போ எப்படி ஸ்டைல் வரப்போன்னு சொன்ன பிள்ளைகள் கிரியேட் இருக்க போதும் ஸ்பேஸ் விட்டு டேபிள், அதனை தொடர்ந்து டேபிளுக்கான பேர் பிரக்கெட்டுக்குள்ள உங்களோட புலம் என்ன, ஸ்பேஸ் விட்டு புலத்துக்கான தரவு வகை என்ன, இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர்ல வாருது எண்கள் என்று சொன்னதால நான் இண்டிஜரை போட்டிருக்கேன். தசமதானம் நீங்க ஃப்ளோட் போடலாம். ரைட்? அண்ட் தென் கமா. அடுத்த புலம் வந்து எனக்கு எஃப் நேம், ஸ்பேஸ் விட்டு அவரோட டைப் வந்து வார்ச்சார்னு சொன்ன பிள்ளைகள் வேரியபிள் கேரக்டர். அண்ட் தென் பிரக்கெட்டுக்குள்ள நாங்க லென்த் போடுவோம் பிள்ளைகள். நான் போடுறேன் பாருங்க, எக்ஸாம்பிள் 100 போடுறேன். லென்த் அப்படின்னு சொன்னா எத்தனை எழுத்துக்கள் எங்களுக்கு என்டர் பண்ண அனுமதிக்க வேணும். எக்ஸாம்பிள், இப்ப எங்களுக்கு போன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு புலம் இருந்தா பிள்ளைகள், நான் அதுக்கு இண்டிஜர் தரவு வகை போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு எத்தனை நம்பர் மேக்சிமம் அலோவ் பண்ணணும்? 10 நம்பர். அப்ப இதுதான் அதுக்கான ஸ்டைல். ஃபர்ஸ்ட்டுக்கு புலம், ரெண்டாவது அதுக்கான டேட்டா டைப், பிரக்கெட்டுக்குள்ள வந்து அது லென்த்.
நீங்க பாருங்க இங்க இண்டெக்ஸ் நம்பருக்கு வந்து நான் இன்டிஜருக்கு வந்து லென்த் போடாட்டி இன்டிஜர் என்கிறதால அதுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு டிஃபால்ட் பெருமானத்தை எடுக்கும். ஆனால் ஸ்ட்ரிங்குக்கு எடுக்காது. ஓகே, வார்ச்சார் அப்படின்னு சொன்னாதான் என் வார்ச்சார் சேம் திங் தான். எங்களுக்கு வந்து லென்த் தானே டிஃப்ரெண்ட், எத்தனை பிட்ஸ் எத்தனை பைட்ஸ் என்று சொன்னதுதான் டிஃப்ரெண்ட், மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே, கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் இன்டிஜர், அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு பாருங்க, ஸ்பேஸ் விட்டு வார்ச்சார் போட்டிருக்கேன், லென்த் வந்து 100. தென் கமா, அடுத்தது வந்து எல் நேம், தென் ஸ்பேஸ் விட்டு வார்ச்சார், பிராக்கெட்டுக்குள்ள வந்து அவருக்கும் லென்த் போடுறோம் பாருங்க 100. நீங்க கிடையாத்தான் அடிச்சுட்டு வரணும் இல்ல பிள்ளைகள், நீங்க கீழுக்கு எந்த பண்ணி கூட அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. இடங்கான அடிக்கலுக்கு எந்த பண்ணி ஸ்டைல் அடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எதுவும் சொல்ல போறதும் இல்லை. ஓகே ரைட். சோ பாருங்க, நான் என்ன பண்றேன், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், இண்டெக்ஸ் நம்பர் இன்டிஜர், ஃபர்ஸ்ட் நேம் வார்ச்சார் 100, லாஸ்ட் நேம் வார்ச்சார் 100. ரைட். அதே போல நாங்க பாருங்க அட்ரஸ் போட்டு வச்சிருக்கோம் பிள்ளைகள். அப்ப நான் போறேன் பாருங்க, கமா பண்ணி கமா, அடுத்த புலம் வந்து அட்ரஸ், அவருக்கான டைப் வந்து வார்ச்சார், அண்ட் தென் அவரோட லென்த் வந்து 255 255, அண்ட் தென் கமா, அடுத்தது எங்களுக்கு ஜெண்டர் என்ன, ரைட். ஜெண்டர்ல பாருங்க, நாங்க மேல் என்டர் பண்ணலாம் இல்லையா ஃபீமேல் என்டர் பண்ணலாம், எஸ் அனுவா, எஸ். சோ அந்த குறிப்பிட்ட பெருமானங்களை மாத்திரம்தான் அனுமதிக்கணும் என்று சொன்னா இதுல டைப் பண்ணாங்க ஈனம் என்று சொல்லலாம். என்ன டைப், ஈனம். அல்லது நாங்க தொடைகளையும் பாவிக்கலாம், யாரு, செட். எங்களுக்கு பெஸ்ட் எதை யூஸ் பண்றேன்னு சொன்னா ஈனம். பிரக்கெட்டுக்குள்ள என்னென்ன பெருமானங்களை அனுமதிக்கணும் போடணும். எக்ஸாம்பிள் மேல் கமா ஃபீமேல். இப்படி நான் கொடுப்பனாக இருந்த பிள்ளைகள், இது மீனிங் நான் மேல் ஃபீமேல் தவிர வேறு ஏதாச்சும் ஒரு பெருமானம் என்டர் பண்ணா எரர் காட்டும். ஓகே, ஈனமுக்குள்ள நாங்க என்ன பெருமானம் கொடுக்கமோ அந்த பெருமானங்களை மாத்திரம் தான் அனுமதிக்கணும். அப்ப நான் ஷார்ட்டா டைப் பண்ற ஈஸிக்காக நான் எம் கமா எஃப் என்று சொல்லி போறேன் ஈனம்ல. அப்ப எம் அடிச்சா மேல், எஃப் அடிச்சா ஃபீமேல், அண்ட் தென் கமா. அடுத்தது பாருங்க டிஓபின்னு சொன்ன பிள்ளைகள் டேட் ஆஃப் பர்த், பிறந்த ஆண்டு அதிகதி. அப்ப அதுல டைப் வந்து டேட். தட்ஸ் இட். அழகா பார்த்துக்கொள்ளுங்க. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், பிரக்கெட் ஓபன் பண்ணிருக்கோம் பிள்ளைகள். அதுக்குள்ள உங்களோட ஃபீல்டை வந்து நீங்க போட போறீங்க. இண்டெக்ஸ் நம்பர், அவருக்கான டைப் வந்து இன்டிஜர். ஃபர்ஸ்ட் நேம், அவருக்கான டைப் வந்து வார்ச்சார், லென்த் வந்து 100. அதே போல லாஸ்ட் நேம், அவருக்கான டைப் வந்து வார்ச்சார் அண்ட் தென் 100, கமா. அட்ரஸ், அவருக்கான டைப் வந்து வார்ச்சார், லென்த் வந்து 255, கமா. ஜெண்டர், இவர டைப் வந்து ஈனம், அந்த ஈனம்ல வரக்கூடிய ஆக்கள் எம்மும் எஃப்பும், கமா. டேட் ஆஃப் பர்த், அவருக்கான டைப் வந்து டேட். இப்ப நாங்க முன்னுக்கு ஓபன் பண்ண இந்த பிரக்கெட்டை வந்து நாங்க க்ளோஸ் பண்ண வேணும். அந்த பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மறக்காம நீங்க செமி கோலனை வச்சுட்டு என்டர் பண்ணணும் பிள்ளைகள். என்டர் பண்ணா பாருங்க, எனக்கு ஒரு எரர் காட்டுது. அந்த எரர் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், நோ டேட்டா பேஸ் செலக்டட். அழகான எரர் பாருங்க, நோ டேட்டா பேஸ் செலக்டட். வை இஸ் தட்? நீங்க கேட்கலாம், நான் இப்பதானே இந்த காலேஜ் என்ற டேட்டா பேஸை நான் உருவாக்குனேன், ஆகவே எனக்கு நோ டேட்டா பேஸ் என்று சொல்லி எரர் வந்திருக்குன்னு கேட்கலாம். இதுக்கான ரீசன் பிள்ளைகள், நாங்க யூஸ் பண்றது MySQL. இது ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்குள்ள ஏராளமான டேட்டா பேசஸ் இருக்கலாம். அதுல எந்த டேட்டா பேஸுக்குள்ள நான் குறித்த டேபிளை உருவாக்கணும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லணும். இது முக்கியம். ஸோ எங்களோட டேட்டா பேஸை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ற கட்டளைக்கு பேர் யூஸ் என்று சொல்லக்கூடிய கட்டளை. யூஸ் அண்ட் தென் காலேஜ். கிளியர்? இப்ப எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாருங்க, டேட்டா பேஸ் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு தடவை நாங்க யூஸ் கட்டளை கொடுத்தமாக இருந்தா இப்ப நாங்க காலேஜ் என்ற டேட்டா பேஸுக்குள்ள வந்துட்டோம் அர்த்தம். அப்ப இது நாங்க என்ன ஒர்க் பண்ணினாலும் அது எந்த டேட்டா பேஸுக்குள்ள இருக்கும் பிள்ளைகள், காலேஜுக்குள்ள. இன்கேஸ் நான் ஸ்லியேட்ன்றதுக்கு வரப்போறோம்னு சொன்னா திரும்ப நாங்க யூஸ் ஸ்லியேட் கொடுத்தனாக இருந்தா தென் நாங்க யாருக்கு மூவ் ஆகுவோம், ஸ்லியேட் டேட்டா பேஸுக்குள்ள. மீண்டும் நாங்க காலேஜுக்கு வரணுமாக இருந்தா மீண்டும் நாங்க யாரை கொடுக்கணும், யூஸ் காலேஜ். கிளியர்? ரைட். இப்போ நாங்க மேலுக்கு கொடுத்த கட்டளையே திரும்ப கொடுக்கும் பாருங்க. திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டளை வந்து சேம் கட்டளை பாருங்க, நாங்க யூஸ் பண்றது சேம் கட்டளை. அண்ட் தென் என்டர் பண்ணிட்டு நான் கொடுத்த கட்டளை அப்படியே என்டர் பண்றேன். என்டர் பண்ணா பாருங்க, குவரி ஓகே, 0 ரோ அஃபெக்டட்னு சொல்லி காட்டுது. நாங்க வழங்கின கட்டளை ஓகே பிள்ளைகள், 0 ரோ அஃபெக்டட். மேலுக்கு பாருங்க, நாங்க இதுவரைக்கும் உருவாக்குன டேட்டா பேசஸுக்கான விவரங்களை, டேட்டா பேசஸ் நாங்க பார்க்கணுமாக இருந்தா அதற்காக நாங்க வழங்குற கட்டளை என்ன, ஷோ டேட்டா பேசஸ். அதே மாதிரி குறித்த டேட்டா பேஸ்ல காணப்படக்கூடிய டேபிளை நாங்க பார்க்கணுமாக இருந்தா
இதுக்கு வழங்கக்கூடிய கட்டளைக்கு பேர் பிள்ளைகள் ஷார்ட் டேபிள்ஸ். ஷார்ட் டேபிள்ஸ் கட்டளையை நாங்க வழங்கினால் காட்டுது பாருங்க, டேபிள்ஸ் இன் காலேஜ். காலேஜ் என்ற டேட்டாபேஸ்ல காணப்படுற டேபிள் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. கிளியர்? இந்த யூஸ் அது நீங்க ஸ்டார்ட்லாம் கொடுக்க வேணும். நான் வந்து அந்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறதுக்காகத்தான் நான் வந்து இந்த எரர் ஒன்று காட்டுறதுக்காகத்தான் நான் பின்னே கொடுத்தேன் யூஸ் காலேஜ். நீங்க ஸ்டார்ட்லயே யூஸ் காலேஜ் கொடுத்து போட்டு தொடங்கலாம் உங்களோட வேலையில. நாங்க டேபிளை கிரியேட் பண்றதுக்கு முதல் எங்க வேணும்னாலும் நாங்க யூஸ் பண்ணோம்னா சரி. கிளியர்? நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டேட்டா பேஸை செலக்ட் பண்ண பிறகுதான் டேபிளை வந்து நாங்க கிரியேட் பண்ணலாம். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா பிள்ளைகள்? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? சேட்ல போடுங்க. சொல்லுங்க அப்போ. எனிஒன்? சரி, ஓகே. அப்படி என்ன சொன்னா நான் உங்களுக்கு சிம்பிளா இன்னும் ஒரு கொஸ்டின் ஒன்று தரேன் பாருங்களா. நான் ஒரு டேபிள் ஒன்று போட போறேன் பிள்ளைகள். சிம்பிள் டேபிள் உண்டு, சரியா? ரைட். நாங்க உருவாக்க போற டேட்டா பேஸ் வந்து இ காமர்ஸ். ஓகே, இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு திரும்ப ஒரு ப்ராக்டிஸா இ காமர்ஸ். அதுக்குள்ள நாங்க முதலாவது டேபிள் நாங்க உருவாக்க போறோம் ப்ராடக்ட் என்ற டேபிள். அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள ப்ராடக்ட் ஐடி வரப்போதோ, ப்ராடக்ட் நேம் வரப்போதோ, குவான்டிட்டி வரப்போதோ, யூனிட் பிரைஸ் வரப்போதோ. ஓகே, அப்ப ப்ராடக்ட் ஐடி நான் பிஐடி என்று போடுறேன். அதே மாதிரி ப்ராடக்ட் நேம் இருக்கு, அண்ட் தென் குவான்டிட்டி இருக்கு, எத்தனை அளவு இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி யூனிட் பிரைஸ் ஒன்றுக்கான பிரைஸ் என்னன்னு சொல்லி போட போறோம். சரியா? டன். இதுதான் எங்களுக்கான டார்கெட். ஸோ இந்த டேபிளை நாங்க ஃபர்ஸ்ட் உருவாக்கணும் பிள்ளைகள். அதுக்கு முதல் யார் உருவாக்க வேணும்? இ காமர்ஸ் என்ற டேட்டா பேஸ். கோடிங் சொல்றீங்களா? பார்ப்போம். என்ன வரப்போகுது? கிரியேட். என்னத்தை கிரியேட் பண்ண போறோம்? டேட்டா பேஸ். ஸோ கிரியேட் டேட்டா பேஸ். டேட்டா பேஸுக்கு பேர் என்ன? இ காமர்ஸ். இ காமர்ஸ். அண்ட் தென் செமிகோலன் வச்சுட்டு என்டர் பண்ணமெண்டா குவரி. ஓகே, ஃபைன். கொஞ்சம் இருங்களா. ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. கிரியேட் டேட்டா பேஸ் காலேஜ் கொடுத்த பிறகு திரும்ப யூஸ் டேட்டா பேஸ் காலேஜ் கொடுக்க வேணுமா? எஸ், இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ணிடலாம். அது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு அட் த யூஸ் கமாண்ட். நீங்க யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணா தான் நீங்க அந்த டேட்டா பேஸுக்குள்ள மூவ் ஆகுறீங்கன்னா அர்த்தம். ஓகே, இப்ப கவனிங்க. நான் கிரியேட் டேட்டா பேஸ் இ காமர்ஸ் வழங்கின பிள்ளைகள். இதுல மீனிங் என்ன? இ காமர்ஸ் என்ற பெயர்ல ஒரு டேட்டா பேஸ் வந்து உருவாயிட்டு. ஆனால் இப்ப நான் எந்த டேட்டா பேஸுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப காலேஜுக்குள்ள இருக்கேன்னா, இ காமர்ஸுக்குள்ள இருக்கேன்னா? எனிஒன்? காலேஜ். வெரி குட், காலேஜுக்குள்ள. சோ நான் இப்ப யாருக்கு மூவ் ஆகணும்? இ காமர்ஸுக்கு. அப்ப அதுக்கு வழங்குற கமாண்ட் என்ன பிள்ளைகள்? யூஸ் இ காமர்ஸ். இப்ப நான் யாருக்கு மாறிட்டேன்னு சொல்லுங்க? இ காமர்ஸ் என்ற டேட்டா பேஸுக்குள்ள. இப்ப நாங்க இந்த டேட்டா பேஸுக்குள்ள எங்களை இந்த டேபிளை நாங்க உருவாக்க போறோம். டேபிளுக்கு பேர் என்ன? ப்ராடக்ட். அப்ப அழகா போடுவோம் பாருங்க. கிரியேட் டேபிள். டேபிளுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? ப்ராடக்ட். பிராக்கெட்டுக்குள்ள முதலாவது பிஐடி, இன்டிஜர், அண்ட் லென்த் நான் கொடுக்க பாருங்க. எக்ஸாம்பிள் ஒரு 5, அண்ட் தென் கமா. ரெண்டாவது ப்ராடக்ட்டுக்கான நேம் நாங்க டைப் கொடுப்போம் பாருங்க, வார்ச்சார். நீங்க வார்ச்சார் மாதிரி சாரம் கொடுக்கலாம். சாரண்டா கேரக்டர் பிள்ளைகள். கேரக்டர். கேரக்டரை விட வார்ச்சார் வந்து மிக நீண்ட பெருமானத்தை கொண்டிருக்கும். 255 கேரக்டர் வார்ச்சார். ப்ராடக்டோட நேமுக்கு லென்த் நான் ஒரு 100 கொடுக்கேன். அண்ட் தென் ஸ்பேஸ் விட்டு குவான்டிட்டி என்ன சொன்னா எண்ணிக்கை தானே, அப்ப அது இன்டிஜர். அண்ட் தென் கமா. ப்ரைஸ் நான் கொடுக்க பாருங்க. ப்ரைஸுக்கு நீங்க டபுளோ இன்டிஜரோ ஃப்ளோட்டோ போட்டுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. அண்ட் தென் மறக்காம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். நவ் யூ கேன் சி query ஓகே, 0 row affected. இப்ப நான் ஷோ டேபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டளையை வழங்கினால் எங்களுக்கு வர போறது பாருங்க, டேபிள்ஸ் இன் இ காமர்ஸ் டேட்டா பேஸ் ஒன்லி ப்ராடக்ட். கேஸ் சென்சிட்டிவ் நோ கேஸ் சென்சிட்டிவ் இல்ல. MySQL வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்ல. சிம்பிள் கேபிட்டல், நோ கேஸ் சென்சிட்டிவ். இப்ப ஷோ டேபிள் நான் கொடுத்து காட்டுறேன் பாருங்க. ஷோ அண்ட் தென் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டளையை கொடுத்தா சேம் அவுட்புட். எங்களுக்கு இது கேஸ் சென்சிட்டிவான கோட் இல்ல. கேபிட்டல் சிம்ல தாக்கம் செலுத்தாது. ஆனா நீட்டா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க கமாண்டா வந்து எப்படி கொடுப்போம்? கேபிட்டல்ல கொடுப்போம். எங்களோட கோடிங் வந்து நீட்டா இருக்கணும்ன்றதுக்காக, பார்த்து விளங்குறதுக்காக. இஸ் இட் ஓகே கைஸ்? டவுட் இருக்கா? யாருக்கும்?
இவ்வளவு சாப்டர் உங்களுக்கு ஓகே? ரைட், ஓகே, ஃபைன். சோ இப்போ நாங்க புதிய ஒரு விஷயம் பார்க்க போறோம் பிள்ளைகள். ரைட், நாங்க பேக் எங்கட காலேஜ் டேட்டாபேஸுக்கே வருவோம். அப்ப நான் மீண்டும் காலேஜ் டேட்டாபேஸுக்கு போறேன். அப்ப இதுக்கான கட்டளை என்ன பிள்ளைகள்? யூஸ் and then college. Done. Database changed. Show databases. Show tables command கொடுக்கும் பாருங்க. கொடுத்தமாக இருந்தா எனக்கு ஸ்டூடெண்ட் டேபிள் மட்டும் தான் இருக்கு. ரைட், நாங்க உருவாக்கின இந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்கான ஸ்ட்ரக்சரை பார்க்க வேணுமாக இருந்தால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க உருவாக்குன ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குதானே பிள்ளைகள்? இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கணும்னு சொன்னால் நாங்க 2 விதமான கட்டளைகள் வழங்கலாம். ஒன்று ஷோ கிரியேட் டேபிள் அண்ட் தென் டேபிளுக்கான பேர் என்ன? ஸ்டூடெண்ட். இது ஒரு கமாண்ட். எப்படி? ஷோ கிரியேட் டேபிள், கிரியேட் பண்ண டேபிளை காட்டு, டேபிளுக்கான பேர் என்ன? ஸ்டூடெண்ட். நீங்க என்ன பண்ணினா பிள்ளைகள், உங்களோட இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் வரும் பாருங்க. ஸ்டூடெண்ட்ன்றது டேபிளுக்கு பேர். நாங்க வழங்கின கமாண்ட் அப்படியே வந்திருக்கு பாருங்க. கிளியர்? இது ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பிள்ளைகள், டிஸ்கிரைப் கமாண்ட். டிஸ்கிரைப், உங்களோட டேபிளுக்கான பேர் என்ன? ஸ்டூடெண்ட். தட்ஸ் இட். கொஞ்சம் நீட்டா வந்திருக்கு பாருங்க ஸ்ட்ரக்சர். டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட கொடுத்தமாக இருந்தா எங்களுக்கு அழகா காட்டுது. இது ஃபீல்ட், அந்த ஃபீல்டுக்கான டைப். நல் கீ என்று சொல்லி என்னென்ன காட்டுறேன் பாருங்களா. ரைட், ஃபீல்டுக்குள்ள பாருங்க இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. இண்டெக்ஸ் நம்பருக்கு நாங்க வழங்கின டைப் என்ன பிள்ளைகள்? இன்டிஜர். நல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எஸ் இருக்கு. நல்ன்னு சொன்ன பிள்ளைகள் வெற்று பெருமானம், எம்டி பெருமானம். நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்சிருப்பீங்க டேட்டாபேஸ்ல, ஒரு புலத்துக்கு கீழே வெற்று பெருமானம் அனுமதிக்க கூடாதாக இருந்தால் அந்த புலமானது தனித்துவமான புலமாக இருக்கணும். எஸ் அனுவா? அதை நாங்க சொல்லுவோம் நார்மலா பிரைமரி கீ. கிளியர்? சோ பிரைமரி கீயா இருந்தா பிள்ளைகள் பிரைமரி கீக்குள்ள நல் பெருமானம் வராது. ஆனா இங்க நான் யாரையுமே நான் பிரைமரி கீயா செட் பண்ணல. அதனால எல்லாருமே யாரு பிள்ளைகள்? நல் தான். கிளியர்? அப்ப எல்லாருமே எங்களுக்கு வெற்று பெருமானத்தை அனுமதிப்பாங்க. இன்கேஸ் நான் இந்த இண்டெக்ஸ் நம்பரை பிரைமரி கீயாக செட் பண்ணியிருந்தால் இந்த நல் என்கிற இடத்துல யார் இருக்கும்னா நோ இருக்கும். வெற்று பெருமானத்தை அனுமதிக்காது. கிளியர்? ரைட், டிஃபால்ட் அப்படின்னு சொன்னா இயல்பாக நாங்க யாரும் பெருமானத்தை வழங்கி இருக்கோமா? யாருக்கும் இயல்பான பெருமானம் வழங்கல. அதனால இயல்பான பெருமானம் எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்கும். கீ என்றது பிள்ளைகள் இது பிரைமரி கீ யாரு, ஃபாரின் கீ யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்றதுக்கான இந்த கீ. ஓகே, இதை நாங்க பார்க்கலாம். ரைட், ஃபைன். சோ கைஸ் அழகா பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க இங்க ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு வழங்கின கமாண்ட் வந்து டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட். இதுக்கு ஷார்ட்கட்டான ஒரு கமாண்ட் இருக்கு பிள்ளைகள். டிஸ்கிரைப் பண்ணாங்க டிஇஎஸ்சி என்று சொல்லி காட்டிட்டு நாங்க ஸ்டூடெண்ட கூட வழங்கினாலும் சரி, ரெண்டுமே சேம் கமாண்ட் தான். அப்ப டிஸ்கிரைப் என்று சொல்லி நாங்க மொத்தமா டைப் பண்ணலாம். ஆர் எல்ஸ் டிஸ்க் என்று சொல்லி நாங்க கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்க டேபிளுக்கான பேர் என்ன பண்ணீங்கன்னா சரி. தட்ஸ் இட். ஓகே, டன். சோ நாங்க இங்க விட்ட மிஸ்டேக் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், நாங்க பிரைமரி கீ வந்து இங்க கிரியேட் பண்ணல. ரைட், சோ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க நாங்க முக்கியமா ஒரு விஷயத்தை நாங்க லேர்ன் பண்ண போறோம் பிள்ளைகள். பிரைமரி கீ என்று சொல்லக்கூடியது யாரு? பிரைமரி கீ என்று சொல்லக்கூடியது ஒரு அட்டவணையில காணப்படக்கூடிய ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் தனித்துவமாக இனம் கண்டுகொள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு புலம் யாரா இருக்கும்டா பிரைமரி கீ. ஓகே, எக்ஸாம்பிள், ஒரு மாணவர் டேபிள் இருக்குமாக இருந்தா ஒரு பாடசாலையில மாணவர்கள் அனைவரையும் தனித்துவமாக இனம் காண்பதற்காக நாங்க பேரை பயன்படுத்தி இல்லாது. காரணம், ஒரே பேர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்க தனித்துவமாக அடையாளம் கண்டுகொள்வதற்காக நாங்க யூஸ் பண்றது யாரு? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான இண்டெக்ஸ் நம்பர். பிகாஸ் ஒரு ஆளோட இண்டெக்ஸ் நம்பர் இன்னொரு ஆளுக்கு வராது. கிளியர்? சோ இந்த பிரைமரி கீயை நாங்க MySQL பயன்படுத்தி 2 சந்தர்ப்பங்களுக்கு கூடாக நாங்க உருவாக்க முடியும் பிள்ளைகள். ஒன்று எப்படின்னு சொன்னா, ஒன்று நாங்க அட்டவணையை உருவாக்குற டைம்ல, அட்டவணையை உருவாக்கும் போது. 2வது ஸ்டைல் இருக்கு பிள்ளைகள், எங்களோட அட்டவணையை உருவாக்கிய பின்பு. ரைட், இந்த 2 கன்செப்ட் கூடாக நாங்க டேபிளை வந்து அந்த பிரைமரி கீயை வந்து நாங்க செட் பண்ணலாம். டேபிளை உருவாக்கும் பொழுதே நாங்க பிரைமரி கீயை செட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நாங்க டேபிளை உருவாக்கின பிறகு நாங்க பிரைமரி கீயை செட் பண்ணலாம். ரைட், நாங்க இப்ப இன்னொரு டேபிளை வந்து டிசைன் பண்ண வேணும். அந்த டேபிள் யாரு? சப்ஜெக்ட் டேபிள். இந்த சப்ஜெக்ட் டேபிளை நாங்க இப்போ உருவாக்க போறோம். அதுல சப்ஜெக்ட் கார்ட் இருக்கு, அது எங்களுக்கு பிரைமரி கீ. சப்ஜெக்ட் நேம் இருக்கு, அது எங்களோட சாதாரணமான பண்பு. ரைட், டன்.
இப்ப கவனிங்க பிள்ளைகள், நான் கொடுக்க பாருங்களா? ஃபைன். இப்ப நாங்க ஒரு டேபிள் உருவாக்க போறோம். டேபிளுக்கு பேர் என்ன? சப்ஜெக்ட். சோ எங்களுக்கு கமாண்ட் என்ன வரப்போகுது? கிரியேட் அண்ட் நாங்க உருவாக்க போறது டேபிள். ஆகவே கிரியேட் டேபிள். டேபிளுக்கான பேர் என்ன வரப்போ பிள்ளைகள்? சப்ஜெக்ட். பிராக்கெட்டுக்குள்ள முதலாவது எங்களோட அந்த புலத்துக்கான பேர் என்ன? சப்ஜெக்ட் கார்ட். ரைட், டன். சோ சப்ஜெக்ட் கார்ட் அண்ட் தென் இவருங்கட இன்டிஜர். கிளியர்? நீங்க விருப்பம் என்று சொன்னா பிராக்கெட்டுக்குள்ள லென்த்தை வந்து மென்ஷன் பண்ணலாம். எவ்வளவு லென்த் சொல்லி நான் மென்ஷன் பண்ணல. சப்ஜெக்ட் கார்ட் இன்டிஜர். இது பிரைமரி கீ என்ன சொன்னா பிள்ளைகள், நீங்க இவ்விடத்துல என்னதை டைப் பண்ணலாம்டா பிரைமரி அண்ட் தென் கீ என்று சொல்லி என்ன பண்ணலாம். கவனம், பிரைமரிக்கும் கீக்கும் இடையில ஸ்பேஸ் உண்டு. சேர்த்து அடிச்சுதான் எரர். சப்ஜெக்ட் கார்ட் இன்டிஜர் பிரைமரி கீ. பிரைமரிக்கும் கீக்கும் இடையில ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பிரைமரி கார்ட் சப்ஜெக்ட் கார்ட் இன்டிஜர் அண்ட் தென் பிரைமரி கீ கமா இது எங்கட சப்ஜெக்ட் நேம். கிளியர்? அண்ட் தென் சப்ஜெக்ட் நேம் வந்து நான் வார்ச்சார் கொடுக்க பிள்ளைகள் டைப் லென்த் வந்து ஒரு 100 கொடுக்க கமா இன்னும் ஒன்று நாங்க என்ன பண்ணுவோம், என்னென்ன என்ன பண்ண போறோம்னு சொன்னா பிள்ளைகள் எத்தனை ஹவர்ஸ் என்று சொல்லி நாங்க போட போறோம். ரைட், ஓகே. அப்ப நாங்க டோட்டல் ஹவர்ஸ் போடுவோமா? டோட்டல் ஹவர்ஸ். ஸோ டொட் அண்டர்ஸ்கோர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். டோட்டல் ஹவர்ஸ். சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் நேம் அடுத்த பண்பு வந்து டோட்டல் ஹவர்ஸ். ஹவர்ஸ் வந்து நாங்க இன்டிஜர்ல போட போறோம். ஆனால் இந்த புலத்துக்கு கீழே வெற்று பெருமானம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அங்க நல் பெருமானம் இருக்கக்கூடாது. ஓகே, நல் பெருமானம் யாருக்கு வராது பிள்ளைகள்? பிரைமரி கீக்கு. இயல்பாக வந்து பிரைமரி கீக்கு வெற்று பெருமானம் வராது. ஒருவேளை நீங்க வேறொரு புலத்தையும் நல் பெருமானத்தை அனுமதிக்காத மாதிரி மாத்தணுமாக இருந்தா அந்த புலத்துக்கு நீங்க வழங்க வேண்டிய கமாண்டுக்கு பேர் பிள்ளைகள் நாட் நல். கிளியர்? பாருங்க, சப்ஜெக்ட் கார்ட் இருக்கு, இன்டிஜர் டைப், இது வந்து பிரைமரி கீ. ஓகே, அண்ட் சப்ஜெக்ட் நேம் இருக்கு, வார்ச்சர் 100 இருக்கு, டோட்டல் ஹவர்ஸ் இருக்கு. அந்த டோட்டல் ஹவர்ஸுக்கான டைப் வந்து இன்டிஜர். இவர் வெற்று பெருமானத்தை அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னதுக்காக நல், நாட் நல். ரைட், அண்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நாங்க செமிகோலன் வச்சுட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணா குவரி ஓகேன்னு சொல்லி காட்டும். இப்ப நாங்க சப்ஜெக்ட் டேபிளுக்கான டிஸ்கிரிப்ஷனை பார்க்கணும்னா ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். டிஸ்கிரைப் டேபிளுக்கான பேர் என்ன? சப்ஜெக்ட். இந்த கமாண்டை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க வார ஸ்டைல சப்ஜெக்ட் கோட் இன்டிஜர். ஓகே, நல்லுக்கு கீழே நோ இருக்கு. வை இஸ் தட்? பிகாஸ் அது பிரைமரி கீ. பிரைமரி கீ என்ற தலைக்கீக்குகளை யாரு இருக்கு பிள்ளைகள்? ப்ரையன்ட் இருக்கு. இஸ் இட் ஓகே? சப்ஜெக்ட் கோட் இன்டிஜர். இது நல், அது நோன்னு சொல்லி காட்டுது பாருங்க. நல் வந்து நோன்னு சொன்னா இங்க நல் பெருமானம் வரையலாது. பிகாஸ் அது பிரைமரி கீ. ஓகே, அண்ட் சப்ஜெக்ட் நேம் பாருங்க வார்ச்சார் 100. அங்க நல் வந்து எஸ், பிகாஸ் நான் அதுக்கு எதுவுமே போடல. அது சாதாரணமான புலம் தானே, அதனால அதுக்குள்ள வெற்று பெருமானம் வரலாம். ஆனா டோட்டல் ஹவர்ஸ் என்று சொன்ன புலத்துக்கு கீழே வெற்று பெருமானம் அனுமதிக்கல. ரீசன், நான் டோட்டல் ஹவர்ஸுக்கு இன்டிஜர் டைப்ல நாட் நல் என்ற கமாண்ட் கொடுத்திருக்கேன். நாட் நல் கொடுத்ததால இயல்பாக இருக்கிற எஸ் நல்லானது எனக்கு யாரா மாறும் பிள்ளைகள்? நல்லானது நாட் நல்லா மாறும். இஸ் இட் ஓகே? அப்ப அட்டவணையை உருவாக்கும் பொழுது நாங்க பிரைமரி கீயை வழங்குற மெத்தட் கிரியேட் டேபிள் சப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் கோட் இன்டிஜர். அந்த இன்டிஜர் அந்தந்த குலத்துக்கு பக்கத்திலேயே நாங்க பிரைமரி கீ போறது. இது ஒரு மெத்தட். கிளியரா கைஸ்? டவுட் இருக்கா? No, sir. அட யாருக்கும் டவுட் இருந்தாடா தைரியமா கேளுங்க, பிரச்சனை இல்லை. நான் அழகா கிளியர் பண்ணி விடுறேன்டா, பிரச்சனை இல்லை. டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. என்ன நீ தானே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட மைஎஸ்க்கு சொல்ற. ரைட், இப்போ அட்டவணையை உருவாக்கும் பொழுது பிரைமரி கீ வழங்குறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அதை காட்டுறேன் பாருங்க. நான் இன்னும் ஒரு டேபிள் ஒன்று எடுக்க போறேன். டெமோ டேபிள் உண்டு. சரியா? ஸோ கிரியேட் அண்ட் தென் டேபிள். நான் சும்மா எடுக்க பாருங்க. டெமோ டேபிள் உண்டு. அண்ட் தென் பிராக்கெட்டுக்குள்ள நான் எக்ஸாம்பிள் வந்து நம்பர்னு சொல்லி கொடுக்கேன். நம்பருக்கு வந்து டைப் வந்து இன்டிஜர் அண்ட் தென் நேம் கொடுக்கேன். இது வந்து கேரக்டர் 10 அண்ட் தென் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் ஒரு புலம் ஒன்று எடுப்போம். எக்ஸாம்பிள் பிளேஸ் என்று சொல்லி எடுப்போம் பிள்ளைகள். பிளேஸுக்கு நான் கொடுக்க பாருங்க
varchar and then 100 done. Then comma பண்ணி போட்டு இது மூணு தான் எங்களுக்கான புலங்கள். ஒன்று நம்பர், ரெண்டாவது நேம், மூணாவது பிளேஸ். இதுல நம்பரை நாங்க பிரைமரி கீயா மாத்தணும், பட் நாங்க கமா பண்ணிட்டோம். எங்களுக்கு இங்க போட விருப்பம் இல்லைன்னு சொன்னா நாங்க எல்லாத்தையும் கமா பண்ணுவோம் தானே பிள்ளைகள். எல்லாத்தையும் கமா பண்ண பிறகு பொங்கல்ல பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரைமரி கீ பிரக்கெட்டுக்குள்ள அந்த புலம் யாரு? நம்பர். அதை காட்டினீங்கன்னா சரி. இப்போ முதலாவது நாங்க ஓபன் பண்ண இந்த பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். அந்த பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். எப்படி பாருங்க, கிரியேட் டேபிள் டெமோ நம்பர் இன்டிஜர் பக்கத்துல பிரைமரி கீ போட்டிருக்கலாம். இன்கேஸ் போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கமா எல்லா புலத்தையும் நீங்க மென்ஷன் பண்ண பிறகு ஃபைனலா கமா பண்ணிட்டு பிரைமரி கீ என்று காட்டி பிரக்கெட்டுக்குள்ள யார் இந்த பிரைமரி கீ? நம்பர். அந்த நம்பரை காட்டினீங்கன்னா சரி. அண்ட் தென் என்ன பண்ணுங்க, குவரி. ஓகே, நான் அதே போல டிஸ்கிரைப் சப்ஜெக்ட் என்ற மாதிரி டிஸ்கிரைப் டெமோன்னு சொன்னதை நான் வழங்குவனாக இருந்தா அந்த டெமோவுக்கான ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். சி, இப்ப நான் ஷோர்ட் டேபிள்ஸ் கட்டளையை வழங்கினா பிள்ளைகள் எனக்கு அந்த டேபிளுக்குள்ள 3 டேபிள் இருக்குன்னு காட்டுது பாருங்க. டேட்டா பேஸுக்குள்ள ஒன்று டெமோ, ரெண்டாவது ஸ்டூடெண்ட், மூணாவது சப்ஜெக்ட். கிளியரா உங்களுக்கு? ரைட். ஸோ பிரைமரிக்கு நாங்க அட்டவணையை உருவாக்கும் பொழுது எப்படி வழங்குறேன்னு பார்த்தாச்சு. இப்ப நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள், ஒரு அட்டவணையில பிரைமரிக்கியை நாங்க அட்டவணை ஒன்று உருவாக்குன பிறகு எவ்வாறு வழங்கலாம்னு சொல்லி. ஓகே, நாங்க இப்ப ஸ்டூடெண்ட் டேபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். நான் டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்டை கொடுக்க பாருங்க, ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். பட் பிள்ளைகள் அங்க வந்து நான் எந்த மாதிரியான பிரைமரி கீ மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த டேபிளுக்கு நான் இண்டெக்ஸ் நம்பரை பிரைமரி கீயா மாத்த போறேன். நல்ல கிளியரா பதிஞ்சு வச்சு கொடுங்க பிள்ளைகள். உருவாக்கப்பட்ட அட்டவணையில மாற்றங்கள் ஏற்படுத்தணுமாக இருந்தா இந்த கமாண்டுக்கு பேர் ஆல்ட் கமாண்ட். ஆல்ரெடி நாங்க கிரியேட் பண்ணியாச்சு. அந்த கிரியேட் பண்ண டேபிள்ட ஸ்ட்ரக்சர்ல வந்து நாங்க மாற்றம் ஏற்படுத்த போறோம். எப்படி? இப்ப எக்ஸாம்பிள், இங்க நாங்க ஒரு டேபிள் ஒன்று உருவாக்கி இருக்கோம் பாருங்க. ரைட், ப்ராடக்ட் டேபிள். இந்த ப்ராடக்ட் டேபிள்ல குவான்டிட்டி அல்லது யூனிட் பிரைஸ் வந்து நான் இன்டிஜர் என்று சொன்ன டேட்டா டைப் போட்டிருக்கேன். இன்டிஜர் என்ற டைப் நான் ஃப்ளோட்டா மாத்த போறேன். அப்ப இந்த டேபிள்ட ஸ்ட்ரக்சர்ல வர மாற்றம் என்ன? அல்லது இந்த டேபிள்ல நான் புதுசா இன்னும் ஒரு கொலம் ஆட் பண்ண போறேன். அப்ப டேபிள்ட ஸ்ட்ரக்சர்ல வர மாற்றம். அல்லது இந்த பிஐடியை நான் பிரைமரி கீயா மாத்த போறேன். ஆகவே டேபிளோட வார மாற்றம். ஓகே, அப்படி உருவாக்கப்பட்ட அட்டவணையில நாங்க மாற்றங்கள் ஏற்படுத்தணுமாக இருந்தா அந்த கமாண்டுக்கு பேர் ஆல்ட். யார மாத்த போறோம்? டேபிள். டேபிளுக்கான பேர் என்ன? ஸ்டூடெண்ட். எப்படி? கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட். நாங்க என்ன பண்ண போறோம்? பிரைமரி கீ ஒன்று ஆட் பண்ண போறோம். ஆகவே அட் கமாண்ட். என்ன தட் பண்ண போறோம்? பிரைமரி கீ. சோ பிரைமரி கீ யார்? அந்த பிரைமரி கீ அதை பிரக்கெட்டுக்குள்ள காட்டுங்க. இண்டெக்ஸ் நம்பர். இது கஷ்டமா பிள்ளைகள்? ஒருவேளை மறந்துட்டீங்கன்னு சொன்னா இந்த கமாண்ட் உங்களுக்கு கஷ்டமா? நீங்க பிரைமரி கீயை மிஸ் பண்ணிட்டீங்க உருவாக்குற டைம்ல. அப்ப உருவாக்குன பிறகுதான் நாங்க வழங்கணும்டா கமாண்டுக்கு பேர் என்ன? ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட். அப்ப ஸ்டூடெண்ட் டேபிள மாற்ற போறேன். என்னென்ன மாற்றம்? அட் பண்ண போறேன். யார? பிரைமரி கீயை. யார் அந்த பிரைமரி கீ? இண்டெக்ஸ் நம்பர். உருவாக்கின பிறகு நாங்க foreign key ஆட் பண்றதாலும் சேம் கேஸ் தான். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் அட் பண்ணு foreign key பிராக்கெட்டுக்குள்ள அந்த foreign key. சேம் கேஸ் தான் நமக்கு இங்கேயே வரப்போகுது. ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் அட் பண்ணு பிரைமரி கீ. அண்ட் தென் பிரைமரி கீக்கான பேர் என்ன? இண்டெக்ஸ் நம்பர். இஸ் இட் கிளியர் நவ்? கிளியரா உங்களுக்கு? என்ன பண்ற பாருங்க, குவரி. ஓகே, இப்ப நான் மீண்டும் டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்ன கமாண்டை நான் வழங்கினால் எனக்கு வார அவுட்புட் பாருங்க. இப்ப எனக்கு எஸ், இங்க பாருங்க, இங்க எஸ் இருந்தது, இப்ப எனக்கு நோவா மாறிட்டு, இங்க பிளாங்கா இருந்தது, இங்க எனக்கு ப்ரை என்று வந்துட்டு. ரைட், பிகாஸ் நாங்க இதை பிரைமரிக்கு ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ரைட்.
பாருங்க, நான் ஷோர்ட் டேபிள்ஸ் கமாண்டை மீண்டும் கொடுக்கும் பிள்ளைகள். ஷோர்ட் டேபிள்ஸ் கமாண்டை கொடுத்தமாக இருந்தா எனக்கு 3 டேபிள் இருக்கு. இது எனக்கு அன்வான்ட் டேபிள், தேவையில்லாத ஒரு டேபிள். ஆகவே இந்த டேபிளை நான் ரிமூவ் பண்ண போறேன். டேபிளை ரிமூவ் பண்றதாக இருந்தாலோ டேட்டா பேஸை ரிமூவ் பண்றதாக இருந்தாலோ நாங்க வழங்குற கமாண்டுக்கு பேர் ட்ராப் கமாண்ட். என்ன கமாண்ட்? ட்ராப். யாரை ட்ராப் பண்ண போறோம்? டேபிள்ல. ஆகவே ட்ராப் டேபிள், ஸ்பேஸ் விட்டு அந்த டேபிளுக்கான பேர். இப்ப ட்ராப் டேபிள் டெமோ அப்படின்னு சொன்னா எங்களுக்கு டெமோன்ற டேபிள் அழியுதுன்ற அர்த்தம், ரைட்? நான் ஷோர்ட் டேபிள்ஸ் கமாண்டை கொடுக்க பாருங்க. இப்ப எனக்கு டெமோ டேபிளை காணல, பிகாஸ் நான் டெமோ டேபிளை அழிச்சிட்டேன். அப்ப டேபிள் உருவாக்குறதுக்கான கமாண்ட் பிள்ளைகள் கிரியேட் டேபிள், டேபிளுக்கான பேர். டேபிள் அழிக்கணுமாக இருந்ததுக்கான கமாண்ட் என்ன? ட்ராப் டேபிள், டேபிளுக்கான பேர். இஸ் இட் ஓகே? சின்ன சின்ன கமாண்ட் பாருங்க, சாதாரணமான கமாண்ட் பிள்ளைகள், கஷ்டம் இல்லை. இன்னைக்கு நாங்க ஃபுல்லா படிக்கிறது டேபிள்ல டேட்டா பேஸ் உருவாக்குறதுக்கான ஸ்ட்ரக்சரும் அதுக்கான கமாண்டும் தான். அடுத்த கிளாஸ்ல நாங்க படிக்கிற விஷயம் பிள்ளைகள், டேபிளுக்குள்ள நாங்க எப்படி டேட்டாவை என்டர் பண்ற மற்றும் டேபிள்ல இருந்து எப்படி நாங்க டேட்டாவுகளை மீள பெற்றுக்கொள்றோம்னு சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்து கிளியர் ஆன பிறகு நாங்க ஃபாரின் கீ பார்க்கலாம். அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க பாக்குறது டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ற, டேட்டாவை எப்படி நாங்க மீள எடுத்து பாக்குறேன். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? கவனம், இன்னொரு கமாண்ட் இருக்கு பிள்ளைகள், டிலீட் கமாண்ட். சரியா? டிலீட் கமாண்டும் இருக்கு, ட்ராப் கமாண்டும் இருக்கு. நல்லா பதிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நாங்க டேபிளையோ டேட்டா பேஸையோ அழிக்கணுமாக இருந்தா நாங்க யூஸ் பண்ற கமாண்டுக்கு பேரு ட்ராப் கமாண்ட். டிலீட் கமாண்டை வழங்கி நாங்க டேபிளையோ டேட்டா பேஸையோ அழிக்க இயலாது. டிலீட் கமாண்ட் நாங்க எதுக்கு பாவிக்கிறேன்னு சொன்னா, எங்கட டேபிளுக்குள்ள நாங்க பதிஞ்சு வச்சிருப்போம் தானே ரெக்கார்ட்ஸ், டேபிள்ல காணப்படக்கூடிய பதிவுகள், அந்த டேபிளுக்குள்ள காணப்படுற ரெக்கார்ட்ஸை நாங்க அழிக்கணுமாக இருந்தால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய கமாண்டுக்கு பேர் தான் பிள்ளைகள் டிலீட் கமாண்ட். இஸ் இட் ஓகே? ரைட். நாம கிராஃபிக்கலா காட்டுறோம் பாருங்க. எங்க இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நான் கிராஃபிக்கலா காட்ட போனா பிள்ளைகள் காட்டலாம் உங்களுக்கு பாருங்க. ரைட், நாங்க அந்த டிபிஎம்எஸ் படிக்கமா இல்லையா, நாங்க கான்சோல்லாம் படிக்கோம் பிகாஸ் எங்களோட ப்ராக்டிஸுக்காக. கிராஃபிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் கூட நிறைய இருக்கு. எங்களுக்கு தேவை கான்சோல நாங்க ரன் பண்றது. இதுவான ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இங்க இருக்க எல்லாமே டேட்டா பேசஸ் பாருங்க, எத்தனை டேட்டா பேஸ் இருக்குன்னு பாருங்க, நிறைய டேட்டா பேசஸ் இருக்கு, ரைட்? இதுல நாங்க இப்ப யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது காலேஜ் டேபிள். எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் டிபி எடுக்க பாருங்களேன். ஸ்கூல் டிபி என்ற டேபிள் டேட்டா பேஸ கொடுத்தனாக இருந்தா நிறைய டேபிள்ஸ் இருக்கு. அதுல ஒரு டேபிள் யாரு? ரிசல்ட் டேபிள். ரிசல்ட்டை கிளிக் பண்ணா ரிசல்ட்டுக்குள்ள நிறைய ரெக்கார்ட் இருக்கு பாருங்க. இப்படி ஒரு ரெக்கார்டை நாங்க டிலீட் பண்ணணுமாக இருந்தா இதற்காக நாங்க வழங்குற கமாண்டுக்கு பேர் தான் பிள்ளைகள் டிலீட் கமாண்ட், ரைட்? ஓகே, இந்த ரெக்கார்டை நாங்க அழிக்கணுமாக இருந்தா வழங்குறது டிலீட் கமாண்ட். அந்த டேபிளையே நாங்க அழிக்கணுமாக இருந்தா வழங்குற கமாண்ட் என்ன பிள்ளைகள்? ட்ராப் கமாண்ட். இஸ் இட் ஓகே? அப்ப ட்ராப் தான் பெரியாள், டிலீட் சின்னாள். அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ட்ராப் பெரியாள், டிலீட் வந்து சின்னாள். இந்த ஆல்டர் மாதிரி பிள்ளைகள் இன்னொரு கமாண்ட் இருக்கு, அப்டேட் கமாண்ட். கவனம், அப்டேட் என்கிறது எங்க அட்டவணையில காணப்படுற தரவை மாத்துற. எக்ஸாம்பிள், ஒரு மாணவன் ஊர் வந்து பை மிஸ்டேக் ஜப்னான்னு சொல்லி அடிபட்டுட்டு அந்த ஜப்னாவை நாங்க கேண்டியா மாத்தணும். அப்ப அந்த அட்டவணையில பதியப்பட்ட தரவுகளை நாங்க மாத்தணுமாக இருந்தா அப்டேட் கமாண்ட். அட்டவணையே நாங்க மாத்தணுமாக இருந்தா ஆல்டர் கமாண்ட். இஸ் இட் ஓகே? ஃபுல் கிளியர் உங்களுக்கு? அப்ப ஆல்டர் தான் பெருசு, ட்ராப் தான் பெருசு, அப்டேட் டிலீட் எல்லாம் சின்ன ஆக்கள். டவுட் இருக்காமான்னு யாருக்கும்? எனிவான்? ரைட், ஓகே, ஃபைன். ஸோ நான் இன்றைய கிளாஸ் விட முடிக்கேன். என்ன பெருசா அன்றைக்கு நாங்கள் அலட தேவையில்ல. அடுத்த கிளாஸ் மேபி நாளைக்கு போடுவேன். அப்ப நாளைக்கு வந்து நாங்க உங்களுக்கு எப்படி டேட்டா பேஸுக்குள்ள டேட்டா டேபிளுக்குள்ள நாங்க எப்படி டேட்டாவை என்டர் பண்றது, அந்த என்டர் பண்ண டேட்டாவை நாங்க எப்படி கண்டிஷனை பேஸ் பண்ணி நாங்க எடுத்து பாக்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஒரு 4-5 கிளாஸ்ல நாங்க மைஎஸ்குள்ள கம்ப்ளீட்டா முடிக்கலாம். ரைட், எதுவும் டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க சேட்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ஏழவழி ஆக்கள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்ன அப்படின்னா நான் 1 by 1 ஒரு ஹெட்டிங் பை ஹெட்டிங்கா உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. ஓகே, பை, குட் நைட்.